பீக் போய்டும் வேறு லெவலில் இருக்கும். ரெட்டின் கிங்ஸ்லியோட காமெடிலாம் ஒரு போட்டேன். ரெட்டின்ஸ் கிங்ஸ்லி அண்ணாதும் மொட்டை ராஜேந்திரம் வேறு அது. ஓகே சூப்பர் கலக்குங்க சார். தி பாய்ஸ் படத்தின் 2ஆம் பாகம் வீடியோவில் ரசிகர்களின் கருத்து என்னவென்று பார்ப்போம் வாங்க. இது வந்து ஒரு பீக் போகும், அதுதான் படத்தோட பீக்னே சொல்லலாம். அந்த மீட்டர் ஆடியன்ஸ் இந்த படத்தை பார்க்கலாமா? எல்லாருமே பார்க்கலாங்க. குடும்பங்கள் கொண்டாடும் அடல்ட் ஃபிலிம். சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. பியூர் வைப் மெட்டீரியல். ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஸு நீங்கள் கேங்காக வந்தீங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். என்ன என்ஜாய் பண்ணீங்க? நான் அந்த பேய் சீன்ஸ் தான், அந்த இன்டர்வல் பிளாக் முன்னாடி அந்த அண்டர்டேக்கர் ஃபைட் சீன் வரும் பார்த்தீங்களா, அதெல்லாம் பயங்கரமாக விழுந்து வந்து சிரிச்சிருந்தோம். சூப்பராக இருந்தது. 5 பேர்த்தோட காம்போ படத்தில் ஒர்க் ஆயிருக்கு. அப்புறம் காமெடி சீன்ஸ்லாம் ஆப்வியஸாக ஏன்னா கேங்காக ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அந்த மெட்டீரியல் உள்ளே கொண்டு வரும்போதே நம்மளுக்கு பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகும். அதுவும் இல்லாமல் அந்த ஹாரர் இது, அந்த காமெடி, அந்த லாக்டவுன் சீக்வன்ஸ் எல்லாமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அண்ட் மியூசிக் சாங்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்குது. சூப்பராக இருக்குது. மியூசிக் நல்லா ஹைலைட்டாக இருந்துச்சு. சாங்ஸ் எல்லாமே பயங்கர வைப் ப்ரோ. நீங்கள் குடிச்சிட்டு அந்த இது கேட்டிங்கன்னா செம்ம வைப்பாக இருக்கும். கண்டிப்பாக இது தேட்டருக்கு வந்து பார்க்க வேண்டிய படம் தான் இது. யங்ஸ்டர்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து படத்தை பார்க்கலாமா? பார்க்கலாம். இது வந்து பர்சனலாக எதுவும் மூஞ்சி சொல்லிக்கிற மாதிரிலாம் இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த என்ஜாய்மெண்ட் தான், காமெடிஸ் தான். பார்க்கலாம், ஃபேமிலிஸும் பார்க்கலாம். தேங்க்யூ. மூவி பார்த்தீங்களா, எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்தது. எல்லாரோட ஆக்டிங்குமே ரொம்ப நல்லா இருந்தது. படத்தில் என்ன உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு? இல்லை, இவங்க 5 பேரும் பண்ணுற காமெடிலாம் நல்லா இருந்தது. ஸோ ரெட்டின் கிங்ஸ்லி, ஷா, கேபி வினோத்லாம் 5 பேர் இந்த படத்தில் ஒன்றா சேர்ந்துருக்காங்க. காமெடி சீன்ஸ்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நல்லாவே இருக்குது. ஒவ்வொருத்தருமே நல்லா அவங்க சைடில் எல்லாமே நல்லா காமெடி பண்ணியிருக்காங்க. படத்தோட ஸ்க்ரீன் பிளே எப்படி மேம் இருக்குது? போர் அடிக்காமல் போதா? ஆமாம், ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே போர் அடிக்காமல் தான் போகுது. அடுத்த சீன் என்ன வரும், அவங்க அந்த வீட்டிலேருந்து எப்படி வெளியில் வருவாங்க, அந்த மாதிரி எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ஜென்ரல் ஆடியன்ஸ் படத்தை பார்க்கலாமா? 18+ கண்டென்ட் மாதிரி இருக்குல்ல. ஃபேமிலி பார்க்கலாமான்னு தெரியாது, ஆனால் ஓகே பார்க்கலாம். சின்ன பசங்க தவிர ஏஜ் மூவிலே 18 இயர்ஸ் அப்போ பார்க்கலாம். நல்லா இருக்கும். ஸோ மூவியில் வந்து என்னோடய ஃப்ரெண்டு மியூசிக் பண்ணியிருக்காரு. அவர் சூப்பராக பண்ணியிருந்தார். அதுக்காக தான் வந்தேன். பட் படமாகவே விஷுவலைஸாக சூப்பராக இருந்தது. ஒரு கண்டென்ட் மூவி மாதிரியே இல்லை, நார்மல் ஃபேமிலி டைப் ஆஃப் மூவி மாதிரி தான் இருக்குது. ஏன்னா டேரக்டர் வந்து விஷுவலாக எந்த ஒரு விஷயத்தையுமே காமிக்கல, வேர்ட்ஸாக தான் அவர் யூஸ் பண்ணியிருக்காரு. ரொம்ப நீட்டாக இருக்குது மூவி. ஃப்ரெண்டு மியூசிக் பண்ணியிருக்கான்னு சொன்னீங்களா, அவரை பற்றி அவர் எனக்கு ஒரு 3-4 இயர்ஸாகவே தெரியும். ஸோ நாங்கள் தான் எங்கள் மூலியமாக தான் நாங்கள் டீமாக தான் ஒர்க் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ ஒரு மூவிக்கு வர அளவுக்கு வளர்ந்துருக்காரு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது என் ஃப்ரெண்டு பண்ணது. என்ஜாய் பண்ணி பார்த்தீங்களா? இருங்க மியூசிக் டேரக்டர். ஹாய் ப்ரோ. மியூசிக் பற்றி ரொம்ப பெருமையாக சொல்லிட்டு இருந்தாரு. படம் ஆடியன்ஸ்லாம் என்ஜாய் பண்ணுறாங்களா ப்ரோ? தெரில, எல்லாம் கை தட்டிட்டு இருந்தாங்க. ஜாலியாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. தெரில ப்ரோ இருக்கும். ஃபஸ்ட்டு மியூசிக் வந்து படத்தில் வந்து கையெல்லாம் நடுங்குது ப்ரோ. ரிலீஸ் ஆயினா தெரியும் எனக்கு. கேரக்டர்ஸ் தான் இவன் ரியல் லைஃப் கேரக்டரும் ஃபுல் வைப்பு. அதனால தான் ரசிச்சு அவன் மியூசிக்கே போட்டிருக்கான் அந்த ஃபுல் வைப்பில். நீங்கள் என்ஜாய் பண்ணீங்களா? நீங்கள் பார்த்தீங்களா? நான் பார்த்தேன் ப்ரோ. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சா? தேங்க்யூ ஸோ மச். மூவி பார்த்தீங்களா, எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? பாய்ஸ் மூவி ஸோ குட். பசங்கள்லாம் சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருக்காங்க. பொண்ணுங்க இல்லைன்னாலும் படம் வந்து தரமாக இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு கிளாஸ் மூவி தான் தி பாய்ஸ்ன்னு சொல்லுவேன். படத்தில் எந்த விஷயம் என்ஜாய் பண்ணி பார்த்தீங்க? ஸ்கேரியாக இருக்கிற எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்தது. பிகாஸ் நம்ம வந்து நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் மூவி அப்படின்னும் போது. பசங்கள்லாம் சேர்ந்து ஒரு வீட்டில் இருக்காங்க, அங்கே உண்மையாகவே ஒரு பேய் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்றத வீட்டுக்குள்ளே இருந்து பார்த்த ஒரு ஃபீல். ஸோ ஐ ரியலி லவ் இட். ரெட்டின் கிங்ஸ்லி, ஷாலாம் எப்படி ஆக்ட் பண்ணியிருக்காங்க? காமெடி சீன்ஸ்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆமாம், அதாவது 5 பாய்ஸு நம்ம வந்து நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்ல படத்தில். இவங்கெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நடிக்கிறாங்களா அப்படின்றது தெரியாத அளவுக்கு விச் வாஸ் வெரி லைவ்லியாக இருந்தது. அண்ட் சில சீக்வன்ஸ்லாம் அந்த க்ளோஸ்அப் ஷாட்ஸ் வைக்கும் போது எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. இவ்வளோ ஸ்கேரியாக இருந்தாலும் சரி, காமெடியாக இருந்தாலும் சரி, ஒரு அடிதடி சீனாக இருந்தாலும் வெரி லைவ்லியாக பண்ணியிருந்தாங்க. ஸோ ஐ லவ் இட். படத்தோட மியூசிக் எப்படி இருந்துச்சு? லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். ஆமாம், ரொம்ப நல்லா இருந்தது. சரி, படத்தில் வந்து எங்கெங்கே சாங்ஸ் வருது அப்படின்றது தெரியாத அளவுக்கு படத்தோடய ரொம்ப மர்ஜ்டாக இருந்தது. ஸோ லாஸ்ட்டாக வந்து எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு சாங் போட்டாச்சு. யா, தேங்க்யூ ஸோ மச். மேம் பாய்ஸ் பார்த்தேன். பாய்ஸ் பார்த்தீங்களா? அப்போ பாய்ஸ் மூவி எப்படி மேம் இருந்துச்சு? நல்ல என்டர்டெயின்மெண்ட் மூவி. 3 hours போனதே தெரியல.
தெரியல எங்களுக்கு. ஒர்க் டென்ஷனாக விட்டுட்டு நல்லா சிரிச்சுட்டு நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. இது 18+ ஜெனரல் ஆடியன்ஸ் பார்க்கலாமா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஜென்ரல் ஆடியன்ஸ் பார்க்கலாம். ரியாலிட்டி தானே, பாய்ஸ் ஒன்றா சேர்ந்தா எப்படி பேசுவாங்களோ அப்படி பேசியிருக்காங்க, நம்ம எடுத்துக்கிறத பொறுத்து. ஸோ நல்லா இருந்தது, படத்தோட வைப் எப்படி இருந்துச்சு? செம்மையாக இருந்தது. அது டைம் போனதே தெரியல எனக்கு. நல்லா இருந்தது. யார் காமெடி நல்லா பண்ணியிருக்காங்க? எனக்கு ஈக்குவலாக இருந்தது, சிரிச்சிட்டே இருந்தேனா. ஸோ அதனால் பர்டிகுலராக சொல்ல தெரியல, ஆனால் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. நம்ம முட்டா ராஜேந்தர் எப்படி இருக்காரு படத்தில்? நல்லா மேக்கப்லாம் போட்டு அந்த முடி வச்சுட்டு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, நல்லா இருந்தார். கொஞ்சம் சீன் தான் வந்தார், ஆனால் நல்லா அந்த எஃபெக்ட் இருந்தது. பரவாயில்ல, என்ஜாய் பண்ணீங்களா? கண்டிப்பாக. மியூசிக் எப்படி இருந்துச்சு? மியூசிக் நல்லா ஃபுல்லாகவே மியூசிக்கோடு தானே இருந்தது, பேக்ரவுண்டு நல்லா இருந்தது. லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லும் போது ரொம்ப நாள் பொறுத்து 3 ஹவர் தொடர்ந்து சிரித்து டைம் போனதே தெரியாமல் எதை பற்றியும் யோசிக்காமல் பார்த்தேன். ஸோ நல்லா இருந்தது. சூப்பராக இருந்துச்சுங்க. வெரி என்டர்டெய்னிங் ஃப்ரம் ஸ்டார்ட் டு ஃபினிஷ். பார்த்தீங்கன்னா லைக் சந்தோஷ் சார் வந்து ரொம்ப சூப்பராக அவர் நடிச்சிருக்காரு. ப்ளஸ் டிரெக்ஷன் ரொம்ப ரொம்ப கஷ்டம், யூனோ டு டூ போத். அண்ட் ரெண்டு ஏரியாஸையும் பியூட்டிஃபுல்லாக டெலிவர் பண்ணியிருக்காங்க. எல்லா ஆக்டர்ஸ் சூப்பராக பண்ணியிருக்காங்க. கான்செப்ட் ஒரு செகண்ட் கூட நீங்கள் சிரிக்காமல் இருக்க மாட்டீங்க. ரியலி இட்ஸ் அ ஃபேண்டாஸ்டிக் அவுட்புட். படத்தில் காமெடி எலிமெண்ட்ஸ்லாம் இருக்கும். பயங்கரமா ஐ திங்க் தட்ஸ் வாட் ஐம் சேயிங். ஒரு நிமிஷம் கூட நீங்கள் சிரிக்காமல் இருக்க மாட்டீங்க. இட் இஸ் வெரி 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 குட். படத்தில் மியூசிக், சினிமாட்டோகிராஃபிலாம் எப்படி இருந்தது? மியூசிக் வாஸ் எக்ஸலண்ட். மியூசிக் ரொம்ப அந்தந்த கான்செப்ட், அந்தந்த தாட் ப்ராசஸ்க்கு ஏற்ற மாதிரி பியூட்டிஃபுல் பிஜிஎம் கொடுத்துருக்காரு. ஐ திங்க் நம்ம பர்டிகுலர்லி யங்ஸ்டர்ஸ் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க, ரொம்ப ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அண்ட் இட்ஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு கிவ் த ஸ்டோரி அவே, பட் எல்லாரும் அந்த இதை கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க. படம் சூப்பராக இருக்குது ப்ரோ, நல்லா இருக்குது ப்ரோ. கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். ரொம்பலாம் ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் இல்லை. பசங்க வந்தால் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் ப்ரோ. படத்தோட பாசிட்டிவ்னா என்ன சொல்லுவீங்க? பாசிட்டிவ் காமெடி சென்ஸு அண்ட் ஆல்சோ பீப்புள் அதில் ஆக்டிங் வந்து நல்லா இருக்கும். என்ன எதை பேஸ் பண்ணிடுறோம் படம்? அதை நீங்கள் பாருங்க, நீங்களே கண்டுபிடிங்க, அது உங்களுக்கு தெரியும். பிடிக்கலாமா வேணாமா நீங்களே செக் பிடிக்க. அஞ்சு பேர் எப்படி ப்ரோ காம்போ இருக்கு? ரெட் கேக்ஸ் நல்லா இருக்கு ப்ரோ. அந்த காம்போ சூப்பராக இருக்குது. அவங்களோட காம்போ சூப்பர், உண்மையாக நல்லா நைஸாக இருக்குது. அது ஒரு டிஃப்ரெண்ட் காம்போவாக இருக்குது. அவங்க 5 பேரும் 5 விதமான ஒரு பீப்புள், ஒரு டிஃப்ரெண்ட் காம்போ நல்லா இருக்குது. ஹீரோ எப்படி ப்ரோ பண்ணியிருக்காரு படத்தில்? சூப்பராக இருக்குது ப்ரோ, நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களோட இது சூப்பராக இருக்குது இந்த இதில். ஆக்சுவலாக ஒரு நியூ ஃபேஷன் நினைக்கிறேன். இல்லை, ஆல்ரெடி நடிச்சிருக்காங்க. ஆல்ரெடி அவர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இரண்டாம் குத்து அந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. ஸோ நீங்கள் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு ப்ரோ. ஒரு யதார்த்தமான ஆக்டிங் நல்லா இருக்கு. எப்பயும் போல் அவர் படம் மாதிரி எல்லாமே இருக்கும், காமெடியாக சூப்பராக இருந்துச்சு பிரதர். ஒரு சோஷியல் மெசேஜோட செம்ம என்டர்டைன்மெண்ட்டாக இருந்த 2 ஹவரும் செம்ம ஜாலியாக இருந்துச்சு. சூப்பர், செம்மையாக ஒர்க் அவுட் ஆச்சு. கண்டிப்பாக வந்து இங்கே பார்க்கலாம் படத்தை. பாசிட்டிவ்னா அதான் அந்த சோஷியல் மெசேஜ் தான். எல்லாரும் வந்து சரக்கு கொஞ்சம் கண்ட்ரோலாக அடிக்கலாம். ஸோ அதுதான். ஷாலா எப்படி நடிச்சிருக்காங்க படத்தில்? புரியல. முட்டா ராஜேந்திரா, ஷாலா அவங்களாம் சின்ன ரோல் பண்ணாலும் நல்ல ஃபன்னான ரோல் சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஆடியன்ஸ் பார்க்கலாம் கண்டிப்பாக வந்து. கண்டிப்பாக பார்க்கலாம், எல்லாரும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு பர்சனலாக படம் பிடிச்சிருந்துச்சு? ரொம்ப பிடிச்சிருந்தது.